Sir, good morning. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிஸியா இருக்கீங்களா? டபுள் குஸ்தியா இருக்கேன் சிஸ்டர். அப்பா ஒரு சூப்பர் சொமான் கொடுத்திருந்தாரு. ம். இங்க ஆதி தேவருடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு, பிரம்மகுமார் குமாரிகளை. ஆ. அது கேட்டோடனே குசி ஆயிடுச்சு. Okay. இப்ப பாருங்க, நம்ம உலகத்துக்கே மூதாதையர்களா இருக்கோம். ஆ. அதுவும் ஆதாமுடைய குழந்தைகளா இருக்கணும். பாருங்க எவ்வளவு குசியா இருக்கணும் அப்படின்னு. ஆமா. அதான் டபுள் குசியா இருக்கு சிஸ்டர். ஞானத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் அப்படி படிக்கும் போதெல்லாம் நம்ம எங்கேயோ சுகத்துல வாழ்றவங்க அப்படிலாம் நம்ம ரொம்ப பிரச்சனை கூட இருந்துட்டு இருந்தோம். ஞானத்துல வந்த பிறகு யாரு ஆதாம் ஏவாள் இந்த வரைக்கும் அது ரொம்ப இனிமையான ரம்யமா இருக்கு. அது உலகத்துக்கே மூதாதையர்கள்னா பாருங்க எவ்வளவு குசியா இருக்கணும் அப்படின்னு. ஆமா. நமக்கு பின்னாடி வந்தவங்க தான் மத்த எல்லாருமே. எனக்கு கூட ஆரம்பத்துல அந்த இயேசு கதையெல்லாம் கேட்கும்போது இயேசு அவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு இருக்கும். இப்பதான் தெரியும் இந்த இயேசுக்கு முன்னாடி நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு. ஆமா. சரிங்க சிஸ்டர், ஓகே, வாசிங்க நீங்க முதல்ல இன்னைக்கு. அப்போட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். 11/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, யோகம் பாபாவை நினைவு செய்வது என்பது அக்னிக்கு சமமானது. இதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் எரிந்து போகிறது, ஆத்மா சதோ பிரதானம் ஆகிறது. ஆகவே ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள் அப்படின்னு. தந்தையின் நினைவுல இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது எப்படி அப்படின்னு சொல்லி அப்பா சமைக்க கொடுத்துட்டாங்க. யோகம் அக்னிக்கு சமமானது, பாபாவின் நினைவு அக்னிக்கு சமமானது, அதன் மூலமா தான் பாவங்கள் எரிகிறது. ஆகையால் ஒரு தந்தை நினைவில் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அது மூலமா தான் ஆத்மா சத்துவ பிரதானம் ஆகும். சத்துவ பிரதானம்னா தூய்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேள்வி கேக்குறாங்க, புண்ணிய ஆத்மாவாக மாறக்கூடிய குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிக கவனம் வைக்க வேண்டும்? பதில், யாருக்கு பணத்தை தானம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் முழுமையாக கவனம் யாருக்கு பணத்தை தானம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் முழுமையாக கவனம் வைக்க வேண்டும். ஒருவேளை யாருக்காவது நீங்கள் பணத்தை கொடுத்து அவர்கள் சென்று மது அருந்தினார்கள், தீய கர்மங்களை செய்தார்கள் என்றால் அதனுடைய பாவம் உங்களுக்கு வரும். நீங்கள் பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கே புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும். ஆமா, அந்த பணத்தை தானம் செய்யறதுல மிகவும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க பணத்தை யாருக்காவது கொடுத்து அவங்க மது அருந்துறது மற்றும் தீய காரியங்கள் ஏதாவது செய்துட்டாங்கன்னா அதனுடைய பாவ கர்மம் உங்களை வந்து சேரும். யாரையாவது பணத்தையும் கொடுத்துட்டு பாவத்தையும் வாங்கிக்குவாங்களா? அதனாலதான் எச்சரிக்கையோட இருங்க அப்படிங்கிறாரு. நீங்க பாவாத்மாக்களோட எந்த கொடுக்கல் வாங்கலும் வச்சுக்க கூடாது. நீங்க இப்போ இங்க புண்ணியாத்மா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்களை விட்டு பிரிந்து போக மாட்டார். அவர் எங்களை விட்டு பிரிந்து போக மாட்டார். ஓம் சாந்தி. இதற்கு நினைவின் அக்னி என்று பெயர். யோக அக்னி என்றால் நினைவின் நெருப்பாகும். நெருப்பு என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது? ஏனென்றால் இதில் பாவங்கள் எரிந்து போகிறது. நாம் எப்படி தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக மாறுகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். சதோ பிரதானம் என்பதன் பொருள் புண்ணிய ஆத்மா என்பது ஆகும். தமோ பிரதானம் என்பதன் பொருள் பாவ ஆத்மா என்பதாகும். இவர் மிகவும் புண்ணிய ஆத்மா, இவர் பாவ ஆத்மா என்று கூடப்படுகிறது. ஆத்மாதான் சதோ பிரதானமாக மாறுகிறது. மீண்டும் மறுபிறவி எடுத்து தமோ பிரதானமாக மாறுகிறது என்பது நிரூபணமாகிறது. ஆகவேதான் பாவ ஆத்மா என்று கூறப்படுகிறது. ஆகவேதான் பதீத்த பாவனர் தந்தையே எங்களை வந்து பாவனமாக மாற்றுங்கள் என நினைக்கிறார்கள். யார் பதீத்த ஆத்மாவாக மாற்றியது இது யாருக்கும் தெரியவில்லை. பாவன ஆத்மாவாக இருந்த போது ராமராஜ்யம் என்று கூறப்படுகிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். இப்போது பதீத்த ஆத்மாக்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ராவண ராஜ்யம் என கூறப்படுகிறது. பாரதம் தான் தூய்மையாக இருந்தது, பாரதமே பதீத்தமாகி இருக்கிறது. பாபா தான் வந்து பாரதத்தை தூய்மையாக மாற்றுகிறார். மற்றபடி அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாகி சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள். இப்போது துக்க தாமமாக இருக்கிறது. இவ்வளவு எளிய விஷயங்கள் கூட புத்தியில் பதியவில்லை. சொல்றீங்களா பிரதர்? இந்த யோக அக்னியின் மூலமா தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் எரியுது. இதற்கான வழியை தந்தை தான் வந்து சொல்றாரு. இந்த பாரதம் முதல்ல தூய்மையா இருந்துச்சு, அப்ப பாவன உலகமா இருந்துச்சு. இப்ப இந்த உலகம் பதித்த உலகமா ஆயிடுச்சு.
அதாவது தூய்மையற்ற உலகம் ஆயிடுச்சு. தந்தை இப்ப அந்த ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்கான வழிதான் சொல்றாரு. நீங்க எல்லாரும் பதித்தமா ஆயிட்டீங்க, அதாவது தூய்மையற்றவர்கள் ஆயிட்டீங்க, பாவ ஆத்மாக்களா மாறிட்டீங்க. பாவ ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்கள் 2 விஷயம் இருக்குது இல்லையா? அப்ப பாவாத்மா இருந்து புண்ணிய ஆத்மா ஆகணும்னா தந்தை நினைவு செய்யணும். தந்தை நினைவு தான் அக்னி போன்றது. அதன் மூலமா தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியுது அப்படின்னு சொல்றாரு. பாவங்கள் முழுமையா அழிஞ்சிருச்சுன்னா புண்ணிய ஆத்மா ஆயிடுவீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. புண்ணியாத்மா ஆயிட்டீங்கன்னா இந்த துக்க உலகத்துல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாந்தி தாமத்துக்கு போயிடலாம். அதான் சாந்தி தாமத்துக்கு வழிகாட்டுறதுக்கு தந்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பதித்த பாவனரே வந்து எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க, எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு தானே கூப்பிட்டு வந்தீங்க. அதான் தந்தை வந்திருக்காரு, உங்களை சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இந்த குறிப்பா சொன்னது என்னன்னா, இந்த யோகத்தின் மூலமா பாவங்கள் எரியுது. அந்த பாவாத்மா உலகம் புண்ணியாத்மாக்களின் உலகம். எப்படி பாவாத்மா இருந்து புண்ணியாத்மா ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே பிரதர். மனதால் புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான பிராமணன் ஆக முடியும். பிராமணன் ஆகாமல் பாபாவிடமிருந்து சொத்து பெற முடியாது. இப்போது இது சங்கமயுகத்தின் யஜ்யம் ஆகும். யஜ்யத்திற்காக பிராமணர்கள் நிச்சயம் வேண்டும். இப்போது நீங்கள் பிராமணர் ஆகி இருக்கிறீர்கள். மரணலோகத்தில் இது கடைசி யஜ்யம் என நீங்கள் அறிகிறீர்கள். மரண உலகத்தில் தான் யஜ்யம் வளர்க்கிறார்கள். அமரலோகத்தில் யஜ்யம் வளர்ப்பதில்லை. பக்தர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் பதிவதில்லை. பக்தி முற்றிலும் தனி, ஞானம் தனி. மனிதர்கள் வேத சாஸ்திரங்களைத்தான் ஞானம் என நினைக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்குள் ஞானம் இருந்தால் மீண்டும் மனிதர்கள் திரும்பி போவார்கள். ஒருவேளை அவர்களுக்குள் ஞானம் இருந்தால் மீண்டும் மனிதர்கள், அதாவது இங்க வந்து ஒரு பிறவி எடுத்துட்டாங்க, அப்புறமேல அவங்களுக்குள்ள ஞானம் இருந்துச்சுன்னா, அதாவது அந்த சாஸ்திரவாதிகளுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா, அவங்க உண்மையிலே தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துட்டாங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதாயிடும் இல்லையா? அவங்களுக்குள்ள எந்த ஞானமும் கிடையாது. அதனாலதான் ஆத்மா சத்துவ ரஜோ தமோ நிலை இறங்கி வந்தே ஆகணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். ஆனால் நாடகத்தின்படி யாரும் திரும்பி போக முடியாது. முதல் நம்பரில் இருப்பவர் தான் சதோ ரஜோ தமோவில் வருகிறார்கள் என பாபா புரிய வைத்துள்ளார். மற்றவர்கள் சதோவினுடைய நடிப்பை மட்டும் நடித்துவிட்டு எப்படி திரும்பி போக முடியும்? அவர்களும் தமோ பிரதானத்தில் வந்துதான் ஆக வேண்டும், நடித்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நடிகரின் சக்தியும் தனித்தனியாக இருக்கிறது அல்லவா? பெரிய பெரிய நடிகர்கள் எவ்வளவு புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அனைவரையும் விட முக்கியமாக படைக்கக்கூடியவர் இயக்குனர் மற்றும் முக்கியமான நடிகர் யார்? இப்போது இறை தந்தை தான் முக்கியமானவர். பிறகு ஜெகதம்பா, ஜெகத்பிதா என புரிந்து கொள்கிறீர்கள். ஜகத்திற்கே அதிபதியாக, உலகத்திற்கே அதிபதியாக மாறுகிறார்கள். இவர்களுடைய நடிப்பு நிச்சயமாக உயர்ந்தது. எனவே அவர்களுடைய வருமானமும் உயர்ந்தது. தந்தை சம்பளம் வழங்குகிறார், அது அனைத்தையும் விட உயர்ந்தது. நீங்கள் எனக்கு எவ்வளவு உதவி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வருமானம் கூட நிச்சயமும் இவ்வளவு கிடைக்கும் என கூறுகிறார். வக்கீலுக்கு படிக்க வைக்கிறார்கள் என்றால் இவ்வளவு உயர்ந்த பதவி அடைய வைக்கிறேன் என கூறுகிறார்கள். இந்த படிப்பின் மீது கூட எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும். இல்லறத்திலும் இருக்க வேண்டும். கர்மயோகம் சந்நியாசம் அல்லவா? கர்மயோக சந்நியாசம் அல்லவா? இல்லறத்தில் நடித்து கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டே பாபாவிடமிருந்து சொத்து அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதில் எந்த துன்பமும் இல்லை. வேலை போன்றவைகளை செய்தாலும் சிவபாபாவை நினைவிருக்க வேண்டும். ஞானம் மிகவும் எளிது. பத்தித்த பாவனா வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என கூறுகிறார்கள். பாவன உலகத்தில் கூட ராஜ்யம் இருக்கிறது. எனவே பாபா அந்த ராஜ்யத்திற்கு தகுதி அடைய வைக்கிறார். ஃபர்ஸ்ட் அந்த பிராமணர்களின் யஜ்யம், நீங்க புருஷோத்தம பிராமணர்களா இருக்கீங்க. அப்ப இது மரண உலகத்தின் கடைசி யஜ்யம் அப்படின்னு சொல்றாரு. இந்த யஜ்யத்தின் மூலமா இந்த பழைய உலகம் விநாசம் ஆயிடும். புது உலகம் ஸ்தாபனை ஆகிறதுக்கான காரியத்தை தந்தை கூறி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தந்தை தான் இந்த புது உலகத்தின் ஸ்தாபனை செய்யறாரு. இந்த பழைய உலகத்தின் விநாசம் குழந்தைகள் மூலமா நடக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறார். தந்தை ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறாரு. ஞான யஜ்யம் தான் படைக்கிறார். ஞானத்தின் மூலமா இந்த முழு உலகமும் விநாசம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாவ கர்மங்களை அழிச்சிடறோம். அப்ப நம்ம தூய்மையான ஆத்மாவை மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு தூய்மையான உலகத்தை இந்த டிராமா உருவாக்கியே தரணும். அதான் டிராமாவுடைய விதி. அதனாலதான் நம்ம தூய்மையாகும் போது இந்த பழைய உலகம் விநாசமாகப்படுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து என்ன சிஸ்டர் லாஸ்டா என்னமோ சொன்னாங்களே, ஞானம் அந்த சொத்து அடைவதற்காக முயற்சி. ஆமா, அந்த நடிகர்கள் பத்தி சொல்லியிருந்தாரு. இந்த நடிகர்கள் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது இல்லையா?
அது போல பாபாவும் நீங்களும் நடிகர்களா இருக்கீங்க. தந்தை பிரைம் ஆக்டரா இருக்காரு. நீங்களும் கூட நடிகர்களா இருக்கீங்க. தந்தை உங்களை நடிக்க வைக்கிறாரு இந்த உலகத்துல. அதுக்கேற்ற சம்பளம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இங்க சங்கம யுகத்துல நம்ம நடிகர்களா இருந்து முயற்சி செய்யறோம் இல்லையா? தந்தைக்கு உதவியாளர்களா இருக்கோம் இல்லையா? அப்ப அந்த உதவிக்கான சம்பளம் அங்க சத்தியுகத்துல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்றாரு. அதான் லட்சுமி நாராயணனுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது பாருங்க. இங்க இங்க இருக்க புகழ்பெற்ற நடிகர்களுக்கு கூட நல்ல சம்பளம் கிடைக்குது இல்லையா? அது போல உங்களுக்கும் கூட எவ்வளவு வருமானம் கிடைக்குது தந்தையின் மூலமா. தந்தை எவ்வளவு பெரிய ஆஸ்தி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் லாயருக்கு உதாரணமாவும் சொன்னாரு. லாயரும் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுதானே படிக்க வைக்கிறாங்க. அதே போல இந்த படிப்புக்கும் நீங்க கவனம் கொடுக்கணும். அதன் மூலமா நீங்க சொர்க்கத்துக்கே அதிபதி ஆகுறீங்க. 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது இந்த படிப்பின் மூலமானா இந்த படிப்புக்கு நீங்க எவ்வளவு கவனம் கொடுக்கணும்னு பாருங்க அப்படிங்கிறார். அந்த லாயர் ஆகுறாங்க, நடிகர்களா இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பிறவிக்கான சம்பளம் தான். ஒரு பிறவிக்கான வருமானம் தான், ஒரு பிறவிக்கான பிராப்தி தான். ஆனா இங்க 21 பிறவிக்கான பிராப்தி கிடைக்குதுன்னா இந்த படிப்புக்கு எவ்வளவு கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார் சிஸ்டர். சம்பளம்னா இந்த இடத்துல பலன், அதாவது பிரதிபலன். நம்ம அந்த படிப்புக்குரிய பிரதிபலன் பாபா கொடுக்கறாரு. நாராயணனை பார்த்து நம்ம தாரணை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே பிரதர். இந்த ஞானத்தின் முக்கியமான 2 பாடம் அப்பா மற்றும் ஆஸ்தியாகும். சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள், தந்தையை நினையுங்கள், நீங்கள் எப்போதும் ஆரோக்கியம் மற்றும் செல்வதராக மாறுவீர்கள். என்னை இங்கே நினையுங்கள் என பாபா கூறுகிறார். வீட்டை நினையுங்கள், என்னை நினைத்தால் நீங்கள் வீட்டிற்கு சென்று விடலாம். சுயதர்சன சக்கரதாரியாக மாறுவதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். இதை நன்கு புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இச்சமயம் அனைவரும் தமக்கு பிரதானமாக இருக்கிறார்கள். சுகதாமத்தில் சுகம், அமைதி, செல்வம் அனைத்தும் இருக்கிறது. அங்கே ஒரு தர்மம் மட்டுமே இருக்கிறது. இப்போது பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் அசாந்தி இருக்கிறது. மாணவர்களை பாருங்கள், எவ்வளவு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். தன்னுடைய இள ரத்தத்தை காண்பிக்கிறார்கள். இது தமோ பிரதானமான உலகமாகும். சத்தியம் புது உலகமாகும். பாபா சங்கமத்தில் வந்திருக்கிறார். மகாபாரத போர் கூட சங்கமத்தினுடையதுதான். இப்போது இந்த உலகமே மாற வேண்டும். நான் புது மகாபாரத போர் கூட இப்போது இந்த உலகமே மாற வேண்டும். நான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய சங்கமத்தில் தான் வருகிறேன். இதற்கு தான் புருஷோத்தம சங்கமயுகம் என்கிறார்கள் என பாபா கூறுகிறார். புருஷோத்தம மாதம், புருஷோத்தம வருடம் கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த புருஷோத்தம சங்கமத்தை பற்றி புருஷோத்தம மாதம், புருஷோத்தம வருடம் கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த புருஷோத்தம யுக சங்கமத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. சங்கமத்தில் தான் பாபா உங்களை வைரம் போல மாற்றுகிறார். பிறகு இதில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. வைரம் போல ராஜாவாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் தங்கம் போன்ற பிரஜைகளாகிறார்கள். வைரம் போல ராஜாவாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் தங்கம் போன்ற பிரஜைகள் ஆகிறார்கள். குழந்தை பிரிக்கிறது, சொத்திற்கு உரிமையாளர் ஆகிறது. இப்போது நீங்கள் பானமான உலகத்திற்கு உரிமையாளர் ஆகிறீர்கள். பிறகு அதில் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இச்சமயத்தில் உங்களுடைய முயற்சியே கல்பகல்பத்தின் முயற்சியாகும். இவர்கள் கல்பகல்பத்திற்கும் இவ்வாறுதான் முயற்சி செய்வார்கள் என புரிந்து கொள்ளப்படுகிறது. இவர்களால் அதிகமாக முயற்சி நடக்காது. பிறவி பிறவியாக கல்பகல்பமாக இவர்கள் பிரஜையில் தான் வருவார்கள். இவர்கள் பணக்கார பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா? படிப்பின் ஆதாரத்தில் அனைத்தும் தெரிகிறது. இந்த நிலையில் நாளை நீங்கள் உடலை விட்டுவிட்டால் எப்படி ஆகுவீர்கள் என பாபா உடனே கூற முடியும். ஒவ்வொரு நாளும் நேரம் குறைந்து கொண்டே போகிறது. ஒருவேளை யாராவது உடலை விட்டுவிட்டால் பிறகு படிக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் புத்தியில் இருக்கலாம். சிவபாபாவை நினைப்பார்கள். நீங்கள் சிறிய குழந்தைகளுக்கு கூட நினைவுபடுத்தினீர்கள் என்றால் சிவபாபா சிவபாபா என கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறிது கிடைக்கிறது. சிறிய குழந்தைகள் மகாத்மாவிற்கு சமமானவர்கள். விகாரங்களை பற்றி தெரியாது. எவ்வளவு பெரியவர்கள் ஆகிறார்களோ அவ்வளவு விகாரங்களின் தாக்கம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது, மோகம் உண்டாகிறது. இப்போது இந்த உலகத்தில் இந்த கண்களினால் எதை பார்க்கிறீர்களோ அதிலிருந்து பற்றுதலை விளக்க வேண்டும் என உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. இது அனைத்தும் சுடுகாடாக போகிறது என உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த அளவுக்கு சுயதர்சன சக்கரத்தை சுத்துறீங்களோ அந்த அளவுக்கு சக்கரவர்த்தி மகாராஜா ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல யோக அக்னியின் மூலமா பாவ கர்மங்களை அழிங்கன்னு சொன்னார். அது மனதிற்காக கொடுத்தது. இந்த புத்தி
புத்திக்கான விஷயம் தான் இந்த சுயதர்சன சக்கரம். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும், புத்திக்கு தான் அப்பா சுயதர்சன சக்கரம் கொடுத்துருக்காரு. ஏன்னா புத்தி தான் அங்க இங்கேயும் அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். மற்ற விஷயங்களை சிந்தனை செய்யறதுக்கு பதிலா இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. அடுத்து இந்த மன்மனாபவங்கிறது இந்த யோக அக்னிக்கு சொன்னார். மனதுல எப்பவுமே தந்தையின் நினைவு இருக்கணும், எப்பவுமே மனசுல தந்தையை பிடிச்சு வச்சிருக்கணும். அதான் மன்மனாபவ அப்படின்னு சொன்னார். அந்த 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். அடுத்து வரிசை கிரமமா தான் குழந்தைங்க இந்த விஷயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க நாளைக்கு எந்த மாதிரி பதவி அடைவாங்க அப்படின்றதையும் கேட்கிறாரு. வைரமாக கூடியவங்க ராஜாவாவாங்க, தங்க புத்தி உடையவங்க பிரஜையாவாங்க அப்படின்றது சொல்றாரு. அதுலயும் வரிசை கிரமம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நாளைக்கு ராஜாவாவாங்க, இவங்க நாளைக்கு பணக்கார பிரஜையாவாங்க, இல்லாட்டினா இவங்க பணக்கார பிரஜைக்கு தாசியா ஆவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. அப்ப இந்த படிப்புக்கு ஏத்த மாதிரி இங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து குழந்தைகளை பத்தி சொல்றாரு. குழந்தைகளுக்கு கூட நல்ல விதத்துல நீங்க சொல்லி புரிய வைக்கலாம். அவங்க கூட சிவபாபான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமா கூட அவங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் பிராப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகள் விகாரமற்றவர்கள். பெரியவங்க ஆக ஆகதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள விகாரம் வரும். கோபம் வரும், மோகம் வரும், எல்லா விகாரங்களும் வரும். ஆனா குழந்தைகளா இருக்கும் போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு விகாரங்களின் உணர்வுலாம் தாக்கம்லாம் இருக்காது அப்படின்றதுக்காக சொல்றாரு. குழந்தைகளுக்கு கூட சொல்லி புரிய வைக்கலாம் நீங்க அப்படிங்கிறாரு. லாஸ்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? சுடுகாடாக போகிறது, பற்றுதலை விளக்க வேண்டும் என உங்களுக்கு பேசப்படுகிறது. இப்போது இந்த உலகத்தில் இந்த கண்களினால் எதை பார்க்கிறீர்களோ அனைத்திலிருந்தும் பற்றுதலை விளக்க வேண்டும். தாக்கம் வளரும் போது விகாரங்களின் தாக்கம் குழந்தைகளுக்கு வருதுன்னு சொன்னாரு. சமயப்பிரதமான பொருட்கள் இருக்கின்றன. மனிதர்கள் இறந்து விட்டால் பழைய பொருளை வெட்டியானுக்கு கொடுத்து விடுகிறார்கள். பாபா எல்லையற்ற வெட்டியானாக இருக்கிறார், எல்லையற்ற வெட்டியானாக இருக்கிறார். அததான் கவனம் கொடுக்கணும். வெட்டியான் சம்பந்தத்துல இருக்கார் தந்தை, அதையும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் காம சிதையில ஏறினீங்க, அதான் கருப்பா மாறி போயிட்டீங்க. எல்லாரும் ஞான சிதையில அமருங்க, அப்ப வெள்ளையா மாறிடுவீங்கன்னு சொல்வார். அந்த சிதை ஏற்றம் செய்யக்கூடியவர் தான் இந்த வெட்டியானுடைய சம்பந்தம். தந்தை எல்லையற்ற வெட்டியானா இருக்காரு, சிதை ஏற்றம் செய்யக்கூடியவர். சரிங்க சிஸ்டர். அடுத்து மன்னானாக இருக்கிறார். உங்களிடம் என்ன வாங்குகிறார், என்ன கொடுக்கிறார். நீங்கள் கொடுக்கும் சிறிதளவு செல்வமும் அழிய போகிறது. இருப்பினும் இந்த பணத்தை தங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். இதிலிருந்து பற்றுதலை மட்டும் நீக்குங்கள். கணக்கு வழக்கை பாபாவிற்கு கொடுத்து கொண்டே இருங்கள். பிறகு டைரக்ஷன் கிடைத்துக் கொண்டே இருக்கும். உங்களிடம் உள்ள இந்த குப்பைகளை யூனிவர்சிட்டி அல்லது ஹாஸ்பிட்டலில் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்திற்காக ஈடுபடுத்த வைக்கிறார்கள். நோய்க்காக மருத்துவமனையும் படிப்பிற்காக பல்கலைக்கழகமும் இருக்கிறது. இங்கோ காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் இரண்டும் இணைந்திருக்கிறது. இதற்கு 3 அடி நிலம் போதும். யாரிடம் எதுவுமே இல்லையோ அவர்கள் 3 அடி இடம் கொடுங்கள், அல்ல அதில் வகுப்பு ஆரம்பித்து விடுங்கள். 3 அடி நிலம் அமருவதற்கான நிலம் அல்லவா. ஆசனம் 3 அடி தான் இருக்கிறது. 3 அடி நிலத்தில் யார் வேண்டுமானாலும் வருவார்கள். நான் நன்கு புரிந்து கொண்டு செல்வார்கள். யாராவது வந்தார்கள் என்றால் ஆசனத்தில் அமர வைத்து பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கவும். சேவைக்காக பேட்ச் கூட நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சேவைக்காக பேட்ச் சிஸ்டர், நம்ம கொத்துவோம்ல பேட்ச், அந்த பேட்ச் கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் எளிதாகும். சித்திரங்கள் கூட நன்றாக இருக்கிறது. முழுமையாக எழுதப்பட்டும் இருக்கிறது. இதன் மூலம் உங்களுடைய நிறைய சேவைகள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது மனிதர்களுக்கு வைராக்கியம் ஏற்படும். நாம் அழிவற்ற ஆத்மா நம்முடைய அழிவற்ற தந்தையை நினைக்கலாம் என தந்தையை நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். என்னை நினைத்தால் உங்களுடைய பிறவியின் பாவங்கள் நீங்கும் என தந்தையை கூறுகிறார்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை முழு அன்போடு நினைக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. ஆம், குழந்தைகளிடம் வெளிப்படையாக அன்பு வையுங்கள். ஆனால் ஆத்மாவின் உண்மையான அன்பை ஆன்மீக தந்தையிடம் வையுங்கள். அவருடைய நினைவினால்தான் விகர்மங்கள் அழியும். நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் போன்றவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி பாபாவின் நினைவில் இருக்கட்டும். குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு என்ற தூக்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நினைவு என்ற தூக்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் தங்களுடைய தந்தை பரமாத்மாவை நினைக்க வேண்டும். புத்தி மேலே இணைக்கப்பட்டிருக்கட்டும். பாபாவின் வீடு கூட மேலே இருக்கிறது அல்லவா. மூலவதனம், சூட்சுமவதனம் மற்றும் சொல்லிடலாம் ஆகும். இப்போது மீண்டும் வீட்டிற்கு போக வேண்டும். ஓகே சிஸ்டர்.
அந்த தூக்கில் மாட்டிக்கொள்ள வேணும்னா தூக்கு போட்டுட்டானா கழுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா, சுருக்கு போட்டு பண்ணிக்கிடுவாங்க இல்லையா, அது போல நினைவின் தூக்குன்னு சொல்றாரு அப்பா. எப்பவுமே உங்க புத்தி பரந்தாமத்துலதான் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. இங்க நண்பர்கள் உறவினர்களை யார பாத்துட்டு இருந்தாலும் என்ன சொல்லணும், என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க யார் மீதா பார்த்தோம்னா அவங்க மீது மோகமோ பற்றுதலோ உண்டாக கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, இங்க கண்களால எதெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் அழிஞ்சு போக போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், அவங்க மீதெல்லாம் பற்றுதலே வராது அப்படின்றது சொல்றாரு. ஆமா, யாராவது தேகதாரிகளை யாரையாவது பார்த்தோம்னா எப்படி இந்த சரீரம் அழியதான் போகுது, உள்ள இருக்க அந்த ஆத்மா மட்டும்தான் எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடியது அப்படின்ற விஷயம் புரிஞ்சு வச்சனாலே ஆத்மா மீது அன்பு மட்டும்தான் வரும், பற்றுதல் இருக்காது இல்லையா, தேகத்தின் மீது ஒரு பற்றுதல் வராது. அதனாலதான் நண்பர்கள் உறவினர்கள் யாரை பார்த்தாலும் நீங்க எப்பவும் தந்தையை மட்டுமே நினைவு செய்யணும் அப்படின்றது சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த வண்ணான் சம்பந்தத்தை பத்தி சொன்னார். வண்ணானுக்கும் ஒரு விஷயத்த சொல்லுவார், என்னன்னா உங்களுக்கு ஞானம்ங்கிற சோப்புனால ஆத்மாங்கிற துணிய கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஆத்மாங்கிற துணி எப்படி ஆகி போயிருச்சு, அழுக்கு நிறைஞ்சதா ஆகி போயிருச்சு. அத ஞானம்ங்கிற சோப்புனாலதான் அந்த அழுக்க நீக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்குதான் அந்த வண்ணானுடைய சம்பந்தம் சொன்னாரு. வெற்றியனுடைய சம்பந்தம் சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? பாபாவோட கூட மேலே இருக்கிறது மூலவதனம் சுற்றுவதனம் மற்றும் ஸ்தூலவதனமாக இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். ஆத்மாக்கள் தங்களுடைய தந்தை பரமாத்மாவை நினைக்க வேண்டும். குழந்தைகள் போன்றவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி பாபாவை நினைவாக அந்த தூக்கு மூணு சூட்சும வதனம் இருக்கு இல்லையா, 3 உலகம் இருக்கு இல்லையா, ஒன்னு சாக்கார உலகம், சூட்சும வதனம், பரந்தாமம். இந்த 3 விஷயத்தையும் மாறி மாறி சிந்தனை செய்யணும் அப்படிங்கிற. சாக்கார உலகம்ன்றது என்ன, இந்த உடலோட நடிக்கக்கூடிய பாகத்தோட நடிக்கக்கூடிய உலகம். சூட்சும வதனம்ங்கிறது நம்மளுடைய சூட்சும நிலைகள் அங்க சூட்சும வதனத்துல எமர்ஜ் ஆகுது. அதாவது கண்ணாடி தேகம்னு சொல்றாங்க இல்லையா, சூட்சும தேகம். நம்ம இங்க செய்யக்கூடிய சாக்காரத்துல நம்ம செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சூட்சும வதனத்துல ஒரு எமர்ஜ் ஆகுது. அவ்வளவுதான் விஷயம் அங்க. அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்றேன். அப்புறம் பரந்தாமத்துல ஆத்மாக்கள் ஒளி புள்ளியா இருந்தீங்க அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுக்கணும். அங்க எண்ணமோ சொல்லோ செயலோ எதுவுமே கிடையாது, பார்ட்டி எதுவுமே அங்க கிடையாது. பரந்தாமத்திலையும் கிடையாது, சூட்சும வதனத்திலையும் கிடையாது. சூட்சும வதனம் பேசக்கூடிய உலகம் கிடையாது, எண்ணங்களால நினைவுகளால ஒரு காட்சி பாக்குறோம் இல்லையா, அதற்கான உலகம். சாக்கார உலகத்துலதான் பார்ட் நடக்குது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், அடுத்த வாசிங்க. ராக்கெட் போறதுக்கு அந்த எரிபொருள் இந்த புவியீர்ப்பு விசை இருக்கிறதுக்கு எதிரா பூமியில இருந்து அது மேல ஏறதுக்கு மட்டும்தான் அதிகமா அது அந்த எரிபொருள் எடுத்துக்கும். அதே போல நம்ம இந்த உடலை இந்த ஸ்தூல உடலை விட்டு நினைவு சூட்சும உலகத்துக்கு போறதுக்கு, கண்ணாடி உடலோட போறதுக்கு நம்ம நினைவு அதிகப்படுத்தி அந்த சூட்சும உலகத்துக்கு போகணும். சூட்சும உலகத்துல இருந்து அந்த கண்ணாடி உடம்ப விட்டுட்டு நம்ம ஒளிப்புலியா போறதுக்கு அந்த ராக்கெட் என்ன செய்யுமோ, அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் மேல போகும்போது இன்னும் கொஞ்சம் எரிபொருள் அதுக்கு குறைஞ்சுதான் தேவைப்படுமா. ஒரு கம்பார்ட்மெண்ட் கழட்டி விட்டுருவோம் அந்த ராக்கெட். அடுத்து சூட்சும உலகத்துக்கு நம்ம போற மாதிரி நம்ம கண்ணாடி உடல கட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் மேல போகும்போது ராக்கெட் என்ன செய்யுமா, அந்த எரிபொருள் கம்பார்ட்மெண்டே சுத்தமா போயிடுமா. என்விரான்மெண்ட்லயே அது என்ன செய்யுமா, சக்தி எடுத்துக்கிட்டு பறந்து விடுமா. அது போல இந்த ஸ்தூல உடம்பு சூட்சும உடம்பு அந்த ஒளி புள்ளி 3 அந்த ராக்கெட்டோட கம்பேர் பண்ணி சொல்றாங்கல்ல. ஆனா எப்பவுமே கீழ இருந்து மேல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பாட்ட கழட்டி விட்டுட்டே இருக்கணும். சரியா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எப்பவுமே ஆத்ம உலகத்துலதான் நீங்க இருக்கீங்க. பார்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க கீழே இறங்கி வரீங்க. மேல இருந்து கீழே இறங்கி வர்றது ஈஸி சிஸ்டர். எப்பவும் கீழ இருந்து மேல ஏறதான் கஷ்டப்பட்டு ஏறணும். அதனால என்ன செய்யணும்னா, எப்பவுமே நான் ஆத்ம உலகத்துல பரமாத்மா கூட தான் இருக்கேன். ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் மட்டும்தான் சாக்கார உலகத்துல பார்ட் பண்ணிட்டு போறேன், இந்த உடல்ல பார்ட் பண்ணிட்டு போறேன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே முயற்சி பண்றது அமிர்த வேலையில கீழ இருந்து மேல போறோம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா கஷ்டமா இருக்கும். நான் ஆத்ம உலகத்துலதான் இருந்தேன், இப்ப கீழே இறங்கி வந்திருக்கேன். கீழே இறங்கி வந்துட்டு மறுபடியும் மேல ஏறி போறேன். அப்படி இந்த ஏணியில ஏறி இறங்குறோம் பாத்தீங்களா, அது போல இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆனா எப்பவுமே கீழே இருந்து மேல ஏறது கஷ்டமா இருக்கும். எப்பவுமே மேல இருந்து கீழே வாங்க, அப்புறமே கீழே இருந்து மேலே ஏறுங்க, அதான் ஈஸியா இருக்கும். ஒரு முறை பயிற்சி பண்ணி பாருங்க, அப்ப உங்களுக்கு அதோட அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியும். சரிங்க சிஸ்டர். இப்போது உங்களுடைய பயணம் முடிய போகிறது. இப்போது நீங்கள் பயணத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீடு எவ்வளவு அன்பாக இருக்கிறது. அது எல்லையற்ற வீடாகும். மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும். மனிதர்கள் வீட்டிற்கு போவதற்காக பக்தி செய்கிறார்கள். ஆனால் ஞானம் முழுமையாக இல்லை என்றால் வீட்டிற்கு போக முடியாது.
பகவானிடம் செல்வதற்காக, நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்காக எவ்வளவு தீர்த்த யாத்திரைகளை செய்கிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள். சன்னியாசிகள் அமைதியின் வழியை மட்டும்தான் தெரிவிக்கிறார்கள், சுகதாமத்தை பற்றி அறியவில்லை. சுகதாமத்தின் வழியை பாபா மட்டும்தான் தெரிவிப்பார். நிச்சயமாக முதலில் நிர்வாண தாமம் வானப்பிரஸ்தத்தில் போக வேண்டும். அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் பிரம்மத்தை ஈஸ்வர் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் பிந்துவாக இருக்கிறோம். நாம் வசிக்கக்கூடிய இடம் இந்த பிரம்மாண்டம். உங்களுடைய பூஜை கூட நடக்கிறது அல்லவா? பிந்துவை அதாவது பாபாவை எப்படி பூஜை செய்வார்கள்? எனவே பூஜை செய்யும் போது சாலிகிராமமாக அமைத்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பூஜிக்கிறார்கள். பிந்துவை எப்படி பூஜிக்க முடியும்? எனவே பெரியதாக உருவாக்குகிறார்கள். பாபாவிற்கு தனக்கென்று உடல் இல்லை. இந்த விஷயங்களை இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். சித்திரங்களில் கூட நீங்கள் பெரிய ரூபத்தை காண்பிக்க வேண்டும். பிந்துவை எப்படி புரிந்து கொள்வார்கள்? நீங்கள் நட்சத்திரங்களை உருவாக்க வேண்டும். இவ்வாறு நிறைய திலகத்தை கூட தாய்மார்கள் வைத்துக் கொள்கிறார்கள். வெள்ளை நிறத்தில் தயாராக கிடைக்கிறது. ஆத்மா கூட வெள்ளையாக நட்சத்திரத்தை போன்று இருக்கிறது. இது கூட ஒரு அடையாளமாகும். புருவ மத்தியில் ஆத்மா இருக்கிறது. மற்றபடி பொருள் எதுவும் இல்லை. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு ஞானம் இருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். இத்தனை அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிசயமாக இருக்கிறது. சொல்லிடலாம். அந்த புருவ மத்தியில அந்த ஆத்மா நட்சத்திரம் போல இருக்குன்றதுக்காண்டி தாய்மார்கள் போட்டெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்றத சொன்னாரு. அதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த பயணம் முடிவடைந்துருச்சு. இங்க டிராமா முடிஞ்சிருச்சு. நீங்க 5000 வருஷம் உங்களோட டிராமாவுடைய பார்ட்டை முடிச்சிட்டீங்க. உங்களுடைய பயணம் முடிஞ்சாச்சு. இப்ப மறுபடியும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு போறதுக்கு நீங்க தந்தையை நினைவு செய்தாலும் தூய்மையாக முடியும். அதனாலதான் வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த சுயதர்சன சக்கரம் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்பா ஆத்மா லோகத்தை பத்தி தான் சொல்லுவாரு. பரந்தாம வீடு சொல்லுவாரு. அடுத்து ஆதிஸ்வரூபம் அனாதி ஸ்வரூபம் தான் அந்த பரந்தாம வீட சொல்லுவாரு. 2வது ஆதிஸ்வரூபமான அந்த சாக்கார உலகத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ண தேவதா ரூபம், அப்புறம் தான் மூர்த்தி ரூபம், அப்புறம் பிராமணன், இறுதியா தான் பரிசா சொல்லுவார். அதனாலதான் முதல்ல பரந்தாமத்துலதான் நம்ம கீழே இறங்கி வாரோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய வீடு. வீட்டுல இருந்தானே முதல்ல இங்க ஆபீஸ்ல பார்ட் பண்ண வரோம். இந்த டிராமாங்கிறது என்னது? ஒரு ஆபீஸ் ஸ்டேஜ் மாதிரி தான். வரோம், வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு வந்தோம், 5000 வருஷம் இங்க ஆபீஸ்லயே வாழ்ந்துட்டோம், மறுபடியும் இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அடுத்து லாஸ்ட் என்ன சார் சொன்னாரு? அணுகுண்டுகள் பத்தி சொன்னாரு. சிறிய ஆத்மாவில் எவ்வளவு ஞானம் இருக்கு. ஆமா, அந்த பத்தி சொன்னாரு. அந்த அணுகுண்டு எதுக்காக சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆத்மால அந்த அழிவற்ற ஆத்மால அழியாத பாகம் பதிவா இருக்குது இல்லையா? அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி தானே இங்க பார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போல இந்த அணுகுண்டு இருக்குதுன்னா, அணுகுண்டை தயாரிக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளயும் அந்த பார்ட் இருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு அணுகுண்டை தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அணுகுண்டு செய்யறதுக்குன்னே பார்ட் அந்த ஆத்மால பதிவா இருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு அதிசயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்குள்ள தேவ ஆத்மாக்கள் தேவதையா வாழ போறோங்கிற பார்ட் பதிவா இருக்குது சிஸ்டர். அதனால நம்ம தேவதையா வாழ போறோம். விநாசத்துக்குன்னே தயாரான ஆத்மாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க அந்த அணுகுண்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? அதான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அழிவற்ற பாகம் பதிவா இருக்குது. இது கல்பமா இவங்க இதே பார்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக சொல்ல வர்றாரு. அந்த சிறிய புள்ளி ஆத்மாக்குள்ள அவ்வளவு பாகம் பதிவா இருக்குது. நமக்கு 84 பிறவிகளின் பாகம் பதிவா இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு பிறவிகளின் பாகம் பதிவா இருக்கு இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க, நீ புரியும் உங்களுக்கு அந்த அணுகுண்டை பத்தி என்ன சொல்றாரு. அதிசயமாக இருக்கிறது. ஆத்மாவில் எவ்வளவு பாட்டு நிரம்பி இருக்கிறது. இது மிகவும் ஆழமான விஷயமாகும். இவ்வளவு சிறிய ஆத்மா இந்த உடல் மூலமாக எவ்வளவு வேலைகளை செய்கிறது. ஆத்மா அழிவற்றது. அதனுடைய பாட்டும் ஒருபோதும் அழிவதில்லை, நடிப்பும் மாறுவதில்லை. இப்போது மிகப்பெரிய மரமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் எவ்வளவு சிறிய மரமாக இருக்கிறது. பழையதாக ஆகவில்லை. இனிமையான சிறிய மரத்தின் நாற்று இப்போது நடப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பத்தித்தமாகி இருந்தீர்கள், இப்போது மீண்டும் பவனமாகி கொண்டிருக்கிறீர்கள். சிறிய ஆத்மாவிற்கு எவ்வளவு பெரிய பாட்டு இருக்கிறது. இதுதான் இயற்கை. அழியாத பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒருபோதும் முடிவதில்லை. அழிவற்ற பொருளாகும். அதில் அழிவற்ற பாட்டு நிரம்பி இருக்கிறது. இது அதிசயமாக இருக்கிறது அல்லவா? குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உடையவர்களாக மாறுங்கள் என பாபா புரிவிக்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினையுங்கள். இதில் கடின முயற்சி இருக்கிறது. உங்களுடையதுதான் அதிகமாக பாட்டாகும். பாபாவினுடைய பாட்டு உங்களை போன்று அதிகமாக இல்லை. நீங்கள் சொர்க்கத்தில் சுகமுடையவர்களாகி விடுகிறீர்கள்.
என்றால் நான் ஓய்வில் அமர்கிறேன் என பாபா கூறுகிறார். எனக்கு இந்த நடிப்பும் இல்லை, இச்சமயம் இவ்வளவு சேவை செய்கிறேன் அல்லவா. இந்த ஞானம் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. உங்களை தவிர வேறு யாரும் சிறிது கூட புரிந்து கொள்வது இல்லை. பாபாவின் நினைவில் இல்லாமல் தாரணை செய்ய முடியாது. உணவு விஷயங்களில் கூட வித்தியாசம் ஏற்படும் போது தாரணையில் வித்தியாசம் ஏற்படுகிறது. இதில் தூய்மை மிகவும் தேவை. தந்தையை நினைப்பது மிகவும் எளிதாகும். தந்தையை நினைக்க வேண்டும், மேலும் தொட்டடைய வேண்டும். ஆகவேதான் நீங்கள் உங்களிடம் படங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். யோகா மற்றும் ஆஸ்தியின் படங்களை உருவாக்கினால் போதை ஏறும். நாம் பிராமணனிலிருந்து தேவதை ஆகி கொண்டிருக்கிறோம். பிறகு நாம் தேவதையிலிருந்து சத்திரியர்களாகவும், பிராமணர்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தினர். நீங்களே புருஷோத்தமர் ஆகிறீர்கள் அல்லவா. மனிதர்களுக்கு இந்த விஷயங்களை பதிய வைப்பதற்கு எவ்வளவு கடின முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஞானத்தை புரிந்து கொள்ள கொள்ள குஷியின் அளவு அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் ஞானத்தை புரிஞ்சு கொள்ள குஷியின் அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றார். மிகுந்த குஷியோட இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஞானத்தை தெரிஞ்சுக்கும் போது அப்படிங்கிறார். சொர்க்கத்துல இருக்கும்போது சுகமா இருந்தீங்க. இப்ப தந்தை வந்து அந்த சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா தந்தைக்கு எந்த வேலையும் கிடையாது இல்லையா. அப்ப தந்தை கூட சாந்தி தாமத்துல சாந்தியா அமர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சங்கமயுகத்துல நான் நிறைய சேவை செய்திருக்கேன் இல்லையா. அப்ப எனக்கு ஓய்வு தேவைப்படும் இல்லையா. அதுக்காக சாந்தி தாமத்துல அமைதியில இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாக்கள்லயும் அழிவற்ற பாகம் பதிவாய் இருக்குது. ஆத்மாக்களும் அழியாது, அதுல பதிவான பாகமும் அழியாது. அப்படிங்கறதுனாலதான் இந்த உலக நாடகத்துல இப்படி பார்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிராமணர்களா இருந்திருக்கீங்க, நாளைக்கு நீங்க தேவதைகளாக போறீங்க. அப்புறம் சத்திரிய வைசிய சூத்ர சம்பிரதாயத்துல வந்து மீண்டும் பிராமணர்களா மாறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே பிரதர். குழந்தைகளாக நீங்கள் பாபா நமக்கு மிகவும் நன்மை செய்கிறார் என புரிந்து கொள்கிறீர்கள். கல்பகல்பமாக நம்முடையது ஏறும் கிளையாகும். இங்கே இருந்து கொண்டே சரீர நிர்வாகத்திற்காகவும் அனைத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் சிவபாபாவின் பண்டக சாலையிலிருந்து சாப்பிடுகிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். சிவபாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் காலகண்டன் அனைவரும் விலகி போவார்கள். பிறகு இந்த பழைய உடலை விட்டு விட்டு சென்று விடலாம். பாபா எதையும் பெற்றுக்கொள்வதில்லை என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். அவரோ வள்ளலாவார். என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என பாபா கூறுகிறார். நீங்கள் பணத்தை யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் முழு கவனம் கொடுங்கள். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீர்கள், அவர்கள் சென்று மது அருந்தினர், தீய வேலைகளை செய்தனர் என்றால் அதனுடைய பாவம் உங்கள் மீது வரும். பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்து பாவ ஆத்மா ஆகி விடுகிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. பாவ ஆத்மாவிடம்தான் கொடுக்கல் வாங்கல் செய்து பாவ ஆத்மாவாக மாறுகிறார்கள், ஆத்மாக்களாக மாறுகிறார்கள். இங்கேயோ நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக வேண்டும். எனவே பாபா ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் கூடாது, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, யார் மீது மோகம் வைக்க கூடாது என பாபா கூறுகின்றார். பாபா சாக்ரின் ஆகி வருகிறார். சாக்ரின் பழைய குப்பைகளை வாங்கி கொண்டு எவ்வளவு வட்டி கொடுக்கிறார் பாருங்கள். எவ்வளவு பெரிய வட்டியாக கிடைக்கிறது. எவ்வளவு கள்ளம் கவடம் இல்லாமல் இருக்கிறார். 2 பிடிக்கு பதிலாக மாளிகைகளை கொடுக்கிறார். நல்லது அச்சா அப்படின்னு முரளி நிறைவா இருக்கு பிரதர். ஆமா, அந்த பணத்துக்கு அவ்வளவு கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாவாத்மாக்களோட எந்த கணக்கு வழக்கமும் வச்சுக்க கூடாது. ஏன்னா நீங்க பணத்தை தானம் செய்துட்டீங்க. நீங்க கொடுத்த பணத்தினால அவங்க மது அருந்தினாங்க, தீய கர்மங்கள் செய்தாங்க அப்படின்னா அந்த பாவம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது பாவாத்மாக்களின் உலகமா இருக்குது. அதனால நீங்க இந்த ஒரு பாவாத்மாக்களிடமும் கணக்கு வழக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப புண்ணியாத்மா ஆகணும், அதுக்கான காரியத்தை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப தந்தை உங்ககிட்ட இருந்து என்ன வாங்கிக்கிறவாரு, பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கான பலனையும் திருப்பி கொடுத்துருவாரு. எங்க சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் நீங்க வாழ்றதுக்கான ஆஸ்தியை கொடுத்துருவார். ஆனா தந்தைக்கு எந்த பொருளும் தேவையில்லை, அதன் மீது பட்டுதலை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இடையில சொல்லியிருந்தாரு அத பணத்தின் மீது உள்ள பற்றுதலை மட்டும் விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்காரு. பணத்தை நீங்களே வச்சு நீங்களே பயன்படுத்துங்க. உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா பணத்தை நீங்களே பயன்படுத்துங்க. ஆனா அதன் மீது கொண்ட பற்றுதலை மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அவள் வாங்கிட்டு உங்களை மாட மாளிகை கோபுரத்துல கொண்டு போய் அது குசேலனுடைய கதை இருக்கு இல்லையா. குசேலன் வந்து கிருஷ்ணருக்கு ஒரு பிடி அவல் கொடுத்தாரு. அவர் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு பெரிய மாளிகை கிடைச்சிருச்சு இல்லையா. அது போல தந்தை உங்ககிட்ட இருந்து ஒரு பிடி அவல் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பெரிய மாளிகையை சொர்க்கத்துல கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு.
இப்ப நீங்க செய்யக்கூடிய தானம் நாளைக்கு பின்னாடி அந்த பலன் ரூபத்துல கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே பிரதர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. அப்போ தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது பயணம் முடிவடைகிறது, வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். ஆகவே இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைத்து புத்தி யோகத்தை பாபாவின் நினைவில் மேலே இணைக்க வேண்டும். மாறிட்டு தொங்குற மாதிரி மேலே சொல்றாரு புத்தி யோகத்தை. 2வது பாயிண்ட் சொல்றாங்க, அப்பா சங்கமயத்தில் பாபா படைக்கின்ற இந்த யாகத்தை காப்பதற்கு உண்மையிலும் உண்மையான பவித்திரமான பிராமணராக வேண்டும். வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட்ஸ் நம்ம சமஸ்கார மாறுதலுக்காக கொடுத்திருக்காங்க அப்பா. ஆமா, 2மே நினைவுக்காக தான் இருக்குது. ஓகே சிஸ்டர். சரி, வாசிங்க அடுத்த வார்த்தை. ஆதி ரத்தினம் என்றால் நினைவினால் தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய சக்திசாலி ஆகுக. ஆதி ரத்தினம் என்ற நினைவினால் தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய சக்திசாலி. எவ்வாறு பிரம்மா ஆதி தேவனாக இருக்கின்றாரோ அதுபோல் பிரம்மா குமாரிகளும் ஆதி ரத்தினங்கள் ஆவீர்கள். ஆதி தேவனுடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவர்கள் ஆவீர்கள். ஆதி ரத்தினம் என புரிந்து கொள்வதன் மூலமே தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் ஆதி ரத்தினம் என்றால் பிரபுவின் ரத்தினம், ஈஸ்வரிய ரத்தினம் எனில் எவ்வளவு மதிப்பாகிவிட்டது. ஆகையினால் சதா தங்களுடைய தங்களை ஆதி தேவனுடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவன் ஆதி ரத்னம் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள். அப்போது சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைத்துவிடும். எதுவுமே வீணாக முடியாது. வரதானத்துக்கு விஸ்தாரம் கொடுத்துருக்காங்க. பிரம்மா பாபா தான் ஆதி தேவர். அப்ப ஆதி தேவரனுடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மாவின் குமாரிகளும் ஆதி தேவர்கள் மாஸ்டர் ஆதி தேவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க தான் ஆதி ரத்தினமாவும் இருக்காங்க. அவங்க பிரபுவின் ரத்தினமா இருக்காங்க, ஈஸ்வரனுடைய ரத்தினமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப ஈஸ்வரனுடைய ரத்தினம் அப்படின்னா ஆத்ம ஒளிப்புள்ளி இல்லையா, ஆத்ம ரூபத்துல, அதான் ஆத்மாவ ரத்தினம், பிரபுவின் ரத்தினம், ஈஸ்வரனுடைய ரத்தினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க ஒவ்வொரு காரியம் செய்யும் போது எப்படி செய்யணும்? நான் மாஸ்டர் ஆதிதேவர் அப்படின்ற காரியத்தோடு செய்தீங்க அப்படின்னா சக்திசாலி பவ என்ற வரதானம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயமும் வீணா போகாது அப்படின்ட்டு. வீணானவைகளை சக்திசாலியா மாத்தணும் அப்படின்னா மாஸ்டர் ஆதிதேவர் அப்படிங்கிற சொமான்ல இருந்தா போதும் அப்படின்ட்டு. ஓகே சார். சக்திசாலி பவ அதான் என்ற வரதானம். ஸ்லோகன் சொல்றாங்க, அப்பா யார் ஏமாற்றம் அடைவதற்கு முன்னதாகவே பகுத்தறிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றார்களோ அவர்களை ஞான சுரூப ஆத்மாக்கள். ஏமாற்றம் அடைவதற்கு முன்னதாகவே பகுத்தறிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அவர்களை ஞான சுரூப ஆத்மாக்கள் ஆவார்கள். ஏமாற்றுவது யாரு? மாயை, ராவணன் ஏமாற்றுவான். அப்ப ஏமாறுவதற்கு முன்னாடியே பகுத்தறிஞ்சு தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் யாரு? ஞானஸ்வரூப ஆத்மாக்கள். ஞானம் இருக்குதுன்னா யாருக்கிட்டையுமே ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. அதுதான் விஷயம். ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க. நல்லா பகுத்தறிஞ்சு எப்பவும் தன்னை பாதுகாத்துக்கு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ஞானம் தெரிஞ்சிருக்குது, தந்தை கொடுத்த ஞானத்தை நல்லா தாரணை செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே பிரதர். அந்த சகாஷ் கொடுக்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்பொழுது சேவையில் சகாஷ் கொடுத்து புத்திகளை மாற்றக்கூடிய சேவையை சேர்த்து கொள்ளுங்கள். பிறகு பாருங்கள், வெற்றி உங்கள் முன்னால் சுயம் தலைவணங்கும். சேவையில் என்ன தடைகள் வருகின்றனவோ அந்த தடைகளின் திரைக்குள் நன்மையான காட்சி மறைந்துள்ளது. மனம் மற்றும் பேச்சின் சக்தியினால் தடையின் திரையை மட்டும் விலக்கி விடுங்கள். மனம் மற்றும் பேச்சின் சக்தியினாலா? ஆமா, மனம் மற்றும் வார்த்தையின் சக்தியினால் அந்த தடையின் திரையை மட்டும் விலக்கிடுங்க. அதுக்குள்ள நன்மை அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்றார். நன்மையின் காட்சி தென்படும்.
உள்ளுக்குள் இருக்கும் நன்மை நிறைந்த காட்சி தென்படும். அப்படி சொல்லிருக்காரு. சேவையில இந்த விஷயத்த சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சக்காஸ் கொடுத்து மற்றவர்களுடைய புத்தியை மாற்றக்கூடிய சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களுடைய அந்த வெற்றி கூட சுயம் உங்க முன்னாடி தலை வணங்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சேவையின் வெற்றி இருக்கு இல்லையா, அந்த வெற்றி கூட உங்க முன்னாடி தலை வணங்கும்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய சக்காஸ் மூலமா மற்றவர்களின் புத்தியை மாற்றுவதன் மூலமா. சேவைகள்ல தடைகள் வருது இல்லையா, அந்த தடைகளுக்குள்ளேயும் ஒரு நன்மைக்கான விஷயம் அடங்கி இருக்குது, அது மறைந்து இருக்குதுன்னு சொல்றாரு. சேவையில ஏற்படக்கூடிய தடைகளுக்குள்ள நன்மையின் காட்சிகள் மறைந்துள்ளது. உங்களுடைய மனதின் மூலம் வார்த்தைகளின் மூலமா அந்த தடையின் திரையை மட்டும் விளக்குங்க, அப்ப அந்த நன்மையின் காட்சி தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மனதின் சக்தியின் மூலமா நம்ம இனிமையா பேசுற கூடிய சூழ்நிலையின் மூலமா அந்த நன்மையின் காட்சி தென்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயம் அது தடை போல தெரியும். கொஞ்ச நாள் போக போக, காலம் கடந்து போக போக தெரியும் அதுல இவ்வளவு நன்மை அடங்கி இருக்குதான் அப்படின்றது. ஏன்னா மாயை நம்மளை ஏமாற்றும் கொஞ்ச நேரத்துக்கு. ஆரம்பத்துல இதுல நன்மை இல்லாத மாதிரியும் ஏதோ தப்பா நடக்க போறது மாதிரியுமே ஒரு மாயையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப உங்களுடைய மனதின் சக்தியின் மூலமா அந்த தடையை மட்டும் விளக்குங்க, இதுல நன்மை அடங்கி இருக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ போக போக உங்களுக்கு பின்னாடி காலம் செல்ல அதுல நன்மை அடங்கி இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக அந்த விளக்கமா சொல்லியிருக்காரு சிஸ்டர். கொஞ்சம் டீப்பா தான் இருக்குது. அது 2 தடவை 3 தடவை படிச்சாதான் புரியாது என்ன சொல்லியிருக்காரு. பேச்சின் சக்தி, மனதோட பேசணும். வார்த்தை. இப்ப நான் உங்க கூட தொடர்புல வரேன்னா, இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோவே, அதுல கூட ஏதோ நன்மை அடங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சக்காஸ் கொடுக்குறேன், அது ஒரு சேவை. வார்த்தையினால பேசுறது இருக்கு இல்லையா, நீங்க என்கிட்ட கோவப்பட்டு பேசுறீங்க, நானும் கோவப்பட்டு பேசினா சண்டை ஆயிடும். நான் அந்த இடத்துல இனிமையா பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்க கோவப்பட்டு பேசுறீங்கன்னா என்கிட்ட ஏதோ தப்பான விஷயத்த பாத்துருக்கீங்க. அப்ப நான் திருந்துறதுக்கான காரியத்தை தான் நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க. மனசால தானே சக்காஸ் கொடுக்க சொல்றாரு, அங்க எங்க வார்த்தைன்னு வருது இல்லையா, அது அப்படி ஸ்தூலமும் இருக்குது, எண்ணமும் இருக்கும், சொல்லும் இருக்கும், செயலும் இருக்கும். எப்பயுமே 3 சேர்த்து தான் சொல்லுவாரு. எண்ணம் தானே நீங்க தானே சொல்லுவீங்க எப்போ எண்ணம் விதையா இருக்குது அப்படின்னு, எண்ணத்தின் மூலமா சொல்லும் செயலும் வருது அப்படின்னு. இது சம்பந்தம் தொடர்புல வரும்போது எல்லாம் சேர்ந்துதானே சிஸ்டர் வரும். ஓகே, எல்லாம் சேர்ந்துதான் சிஸ்டர் வரும். வெறும் மனசுக்கான சேவைன்னு மட்டும் கிடையாது. வார்த்தைகள், சேவை எல்லாம் சேர்ந்துதான் வந்து எல்லாம் சேர்த்துதான் சொல்லுவாங்க. சரிங்க சிஸ்டர். ஓகே, அருமையான முறையில் கொடுத்த பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரவணா ப்ரோவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா.